தியாகராய நகரை கைப்பற்றப் போவது யார்? வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஐவிட்னஸ் டிவி, உண்மையை உறக்கச் சொல்லும் உங்கள் குரல். நான் உங்கள் வீடியோ ரமேஷ். சென்னையின் இதயம், தென்னிந்தியாவின் வணிக கோட்டை, அரசியல் ஜாம்பவான்கள் முதல் சாமானிய மக்கள் வரை அனைவரின் பார்வையும் பதியும் ஒரு விஐபி தொகுதி, அதுதான் தியாகராய நகர். 60 ஆண்டு கால திராவிட கோட்டையா அல்லது மாற்றத்தை எதிர்பார்க்கும் இளைஞர்களின் எழுச்சியா? 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தியாகராய நகரில் இப்பொழுது அனல் பறக்க தொடங்கியிருக்கிறது. ஒரு பக்கம் ஆளும் கட்சியின் செல்வாக்குடன் களம் காணும் ராஜா அன்பழகன், மறுபக்கம் கடந்த முறை வெற்றியை நூலிழையில் தவறவிட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டி.நகர் சத்யா. இவர்களுக்கு இடையே மாற்றம் ஒன்றே இலக்கு, மக்கள் சேவையே லட்சியம் என தமிழகத்தின் செல்லப்பிள்ளை தளபதி விஜய் அவர்களின் ஆசியுடன் தியாகராய நகரின் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் ஏகோபித்த ஆதரவோடு ஒரு பெரும் இளைஞர் பட்டாளத்தையே பின்னால் திரட்டி சீறி வருகிறார். தளபதி விஜய் அவர்களின் வலதுகரமான தளபதியின் தளபதியான தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள். படித்த வாக்காளர்கள், வணிக பெருமக்கள் மற்றும் 75,000த்திற்கும் மேற்பட்ட இளம் வாக்காளர்களின் மன ஓட்டம் இந்த முறை யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? தியாகராய நகர் எனும் வணிக பேரரசை 2026 சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றப் போவது யார்? முழுமையான தரவுகளுடனும் கள நிலவரத்துடனும் இதோ ஒரு சுவாரஸ்யமான அரசியல் அலசல். சென்னை மாநகரின் வரைபடத்தில் டி.நகர் என்று அழைக்கப்படும் தியாகராய நகர் வெறும் ஒரு குடியிருப்பு பகுதி மட்டுமல்ல, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய வணிக கோட்டை. 1920களில் நீதி கட்சியின் தலைவரான சர்பிட்டி தியாகராய செட்டியார் அவர்களின் பெயரால் உருவான இந்த தொகுதி இன்று ஆசியாவிலேயே அதிக வருவாய் ஈட்டும் வணிக மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வணிக கோட்டையான தியாகராய நகரில் பண்டிகை காலங்களில் மட்டும் இங்கே புழங்கும் பணத்தின் மதிப்பு பல ஆயிரம் கோடிகள். தியாகராய நகரை இதயம் என்று சொல்வதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. இங்குள்ள பனகல் பார்க் முதல் ஜிஎன் செட்டி ரோடு வரை ஒவ்வொரு தெருவுக்கும் பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் முதல் சினிமா நட்சத்திரங்கள் வரை பலரும் விரும்பி வசித்த பகுதி இது. எனவேதான் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த தொகுதியை தங்கள் வசமாக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கடுமையான போட்டியில் ஈடுபடுகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழகத்தின் பார்வையும் தியாகராய நகர் தொகுதியின் மீதுதான் விழுந்திருக்கிறது. தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி மொத்த வாக்காளர்கள் 1,54,943. இதில் ஆண்கள் 76,000, பெண்கள் 78,000 மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் அடக்கம். குறிப்பாக 18 வயதிலிருந்து 39 வயது வரை உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 70,000. கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலே 55.7% வாக்குகள் மட்டுமே பதிவானது. ஆனால் இந்த 2026 தேர்தலில் புதிதாக வாக்களிக்க போகிறவர்கள், அதாவது புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள், மாற்றத்தை விரும்புபவர்கள் எழுச்சியால் இது 80% வரை உயர வாய்ப்புள்ளது. நிச்சயமாக 1,10,000 வாக்குகளுக்கு குறைவாக பதிவாகாது என்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக களம் காணும் ராஜா அன்பழகன் அவர்கள் மறைந்த ஜே அன்பழகனின் மகன். உதயநிதி ஸ்டாலினின் நேரடி ஆதரவு இவருக்கு பலம் என்றாலும் சிட்டிங் எம்எல்ஏ ஜே கருணாநிதிக்கு சீட் மறுக்கப்பட்டதால் கட்சிக்குள் நிலவும் அதிருப்திகள் சில வாக்குகளை பிரிக்கலாம். மேலும் காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்டிருக்கும் குழப்பங்கள் வேட்பாளர் ராஜா அன்பழகன் அவர்களுக்கு எதிராக அமையலாம். மேலும் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர் திருமாவளவன் மூலமாக எழுப்பப்பட்டிருக்கும் சில சலசலப்புகளும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு பாதகமாக அமைவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக களம் காண்பவர் டி.நகர் சத்யா அவர்கள். டி.நகர் எம்எல்ஏவாக இருந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருப்பவர். கடந்த முறை வெறும் 137 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்.
கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாரதிய ஜனதா கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கும் சலசலப்புகள், இடங்களை ஒதுக்கிடுவதில் கருத்து வேற்றுமை மற்றும் அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடாதது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் தியாகராய நகர் தொகுதியின் வேட்பாளருமான புசி ஆனந்த் அவர்கள் புதிதாக களம் காண்கிறார். தற்போதைய நிலவரப்படி முதன்முறை வாக்களிக்கும் வாக்காளர்கள், இளைஞர்கள், மாற்றத்தை விரும்புபவர்கள் என அனைவரின் வாக்குகளும் மக்களை கவர்ந்த வசீகரிக்கும் தலைவர் தளபதி விஜய் என்பதாலும் தளபதியின் படை தளபதியாக இருக்கும் புசி ஆனந்திற்கு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மேலும் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், பாமக, அமமுக, பிசிகே, டிஎம்டிகே போன்ற கட்சிகளின் அதிருப்தியாளர்களின் வாக்குகளும் டிவிகேவின் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பிருக்கிறது. சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் இந்த முறையும் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் காண்கிறது. தியாகராய நகர் தொகுதியில் அனுஷா விஜயகுமார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கும் பெண் வேட்பாளர். சீமான் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கோ முதல்வராவதற்கோ அவர் களம் காண்பதில்லை. தன்னுடைய வாக்கு சதவீதத்தை தேர்தலுக்கு தேர்தல் அதிகப்படுத்துவதில்தான் அவர் முனைப்பை காட்டுவதை பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் மிக பெரிய பாதிப்பினை தியாகராய நகர் தொகுதியில் ஏற்படுத்தாது என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர்கள் வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 5வது அணி என்று சொல்லப்படுகின்ற திருமதி சசிகலா அவர்களின் புதிய கட்சியும் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் கட்சியும் கூட்டணி சேர்ந்து ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கப் போகிறது. இந்த கூட்டணி குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் வாக்குகளை பிரிக்கத்தான் போகிறதே தவிர பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போவதில்லை. தியாகராய நகர் படித்தவர்கள் நிறைந்த பகுதி. திராவிட கட்சிகளின் 60 ஆண்டு கால ஆட்சிக்கு மாற்றாக ஒரு புதிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்ப்பதாக கள ஆய்வு தெரிவிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிட்டிங் எம்எல்ஏ ஜே கருணாநிதி அவர்கள் அதிருப்தி காரணமாக கட்சி பொறுப்பிலிருந்து விலகியது. தற்போது அவரது மகள் மோனிஷா கருணாநிதி தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு தியாகராய நகர் வேட்பாளர் புசி ஆனந்த் அவர்களுக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு அதிருப்தியில் உள்ளவர்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு தொகுதி கிடைக்காததால் அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகள், அண்ணாமலையின் பிரச்சாரங்களால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள், அண்ணாமலை தலைவராகவோ வேட்பாளராகவோ இல்லாத காரணத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணித்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க வாய்ப்பிருப்பதாகவும் கள ஆய்வு தெரிவிக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், ஊழல், மின்கட்டண உயர்வு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவற்றால் ஆளுங்கட்சி மீது பொதுமக்கள் அதிருப்தியில் இருப்பதையும் காண முடிகிறது. களத்தில் இது போன்ற அதிருப்திகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக மாறக்கூடிய கள யதார்த்தத்தை பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் புசி ஆனந்த் அவர்கள் 20,000 வாக்குகளுக்கு மேல் வாங்க மாட்டார் என்று எதிர்க்கட்சிகள் கணித்தாலும் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்கின்றது. முதன்முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், மாற்றத்தை எதிர்நோக்குபவர்கள் மற்றும் 18 வயதிலிருந்து 39 வயது வரை உள்ள வாக்காளர்கள், குறிப்பாக பெண்களின் வாக்குகள் ஒரு அமைதியான புரட்சியை, சைலண்ட் ரெவல்யூஷனை நோக்கி, அதாவது விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க அவர்கள் தயாராக இருப்பதை காண முடிகிறது. நேயர்களே, இதுவரையிலான கள ஆய்வு ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் நேற்று தியாகராய நகர் வீதிகளில் தளபதி விஜய் அவர்கள் மேற்கொண்ட அந்த அதிரடி பயணம் ஒட்டுமொத்த தியாகராய நகர் அரசியல் வரைபடத்தையே தலைகீழாக மாற்றி போட்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். விஜய் அவர்களின் வருகைக்கு முன்னால் வரை இது திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையிலான கடும் போட்டி என்றுதான் கணிக்கப்பட்டது. ஏன்,
ஒருபடி மேலே போய் அதிமுகவிற்கு சற்று சாதகமான சூழல் இருப்பதை கூட சில கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் நேற்று தியாகராய நகர் வீதிகளில் திரண்ட அந்த மனித கடல், அந்த இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி, குறிப்பாக தாய்மார்கள் காட்டிய அந்த நெகிழ்ச்சியான வரவேற்பு, இவை அனைத்தும் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சுனாமியாக மாறியிருக்கிறது. கள நிலவரத்தை இப்பொழுது உற்று நோக்கினால் திமுக, அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழக வெற்றிக் கழகம் முதலிடத்திற்கு முந்தி செல்வதை அப்பட்டமாக பார்க்க முடிகிறது. இது வெறும் விசில் சத்தம் மட்டுமல்ல, திராவிட கோட்டையின் அஸ்திவாரத்தையே அசைத்து பார்க்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிரடி மாற்றமாக உருவெடுத்துள்ளது. தளபதி விஜயின் இந்த தியாகராய நகர் வருகை மாற்றத்தை விரும்பிய வாக்காளர்களை இப்பொழுது வெற்றியை நோக்கி திருப்பி இருக்கிறது. எது எப்படியோ திராவிட ஜாம்பவான்களின் கோட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி கொடி நாட்டுவதை உறுதி செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. அல்லது திராவிட கட்சிகள் தங்கள் பிடியில் தியாகராய நகரை தக்க வைத்துக் கொள்ளுமா? இந்த மெகா அதிரடி மாற்றத்திற்கு தேர்தல் முடிவுகள் தான் இதற்கு பதில் சொல்லும். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தெரிந்த உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உண்மையை உரக்க சொல்லும் உங்கள் குரல். இது ஐவிட்னஸ் டிவி. நன்றி, வணக்கம்.